ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் ஃப்ரை. அதுக்கு பேனை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து கடுகு போடணும். கடுகு நல்லா வெடித்து வந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்க்கணும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்து பாவக்காயை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கணும். சேர்த்து சிம்மில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணணும். டீப் ஃப்ரை ஆகிற வரையும் பண்ணணும். அரைப்பதம் வெந்ததுக்கப்புறம் தான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். என்னோடய வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன வீடியோவாக தான் போடுவேன். ரொம்ப அதிகமான டைம் எடுக்கிற மாதிரி வீடியோ நான் போட மாட்டேன். நான் சமைக்கிற வீடியோ எல்லாமே ஈஸி மெத்தடாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ எல்லாமே வரும். எல்லா வீடியோவும் பாருங்கள். நல்லா ஃப்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைப்பதான் வெந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகா போட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள், உப்பு, இது மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஆனால் தண்ணிலாம் தெளிக்காமல் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கசக்காது. அதே மாதிரி நல்லா பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா பொருளையுமே சேர்க்கணும். ஸோ உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இதை டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன்னா சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.